ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் 4 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த 4 வருஷத்துல பெரிய அளவுல ஒண்ணு முதல் நாளே எதிர்பார்த்தது என்ன அப்டின்னா, இது 3ஆம் உலக யுத்தம். அதாவது 3லேருந்து 10 நாள் ரஷ்யா ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து, இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கடுத்து இது 3ஆம் உலகப் போரா மாறும் அப்படின்னு சொன்னார்கள். மாறிருச்சு அப்படின்ட்டாய்ங்க திடீர்னு நடுவுல. கடைசியில அப்பல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாய்ங்க. அப்படிங்கிற ரேஞ்சுல இருந்துச்சு. ஆனா இனி வரும் நாட்கள்ல அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா, 4 வருஷம் மாறல. இனிமே மாறவா போது? இன்னும் ஒரு 6 வருஷம் நடந்தால் மாறாது. அங்கேயே தான் இருக்கும். அப்படின்னு எல்லாரும் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ஆனா சம்பந்தப்பட்ட நம்ம பையன் ரஷ்யா மட்டும் வேற மாரி யோசிக்கிறார்கள். பைடன் நிர்வாகம் இந்த போர ஆரம்பிச்சுச்சு. ட்ரம்ப் நிர்வாகம் இந்த போர பெருசா நடத்தலைன்னாலும் அணைய விடாம பாத்துக்குது. அடுத்து யாரோ ஒருத்தன் வரப்போறான். அவன் எப்படி நடந்துக்குவான்னு தெரியாது. ஈரான்ல வாங்குற அடிக்கு, இங்க எதையாச்சும் செய்வோம் அப்படின்னு யோசிக்கலாம். காரணம் ஈரான்ல இன்னைக்கு அமெரிக்கா அடி வாங்குது அப்படின்னா, ஈரான் வலுவா இருக்கு. பேக்கப் ரஷ்யா குடுக்குது. இல்ல, இல்ல சீனாவும் குடுக்குதுன்னு ஒரு சவுண்ட் வரும். சீனாவும் குடுத்துச்சு. எந்த அளவு அப்புட்ன்னா, சீனா குடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால தான் அவனுங்க தலைவர்கள்லாம் டக்கு டக்குன்னு ஒரே நாள்ல இன்னும் சொல்லப்போனா 5 நிமிஷத்திலேயே 40 தலைவர்கள் அவுட்டு. அதோட அவனுங்க அந்த பக்கமே போறதில்ல. இங்கே பாரு ஒழுங்கா ஆயில வாங்கிட்டு காச தர பாத்துக்க. ஆயுதத்த கீது தூக்கிட்டு வந்த நண்பன் கூட பார்க்க மாட்டேன். வச்சு செஞ்சுருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லவும், அதிபர் ஷி ஜின்பிங் தெறிச்சு ஓடி வந்துட்டாரு. இதெல்லாம் அமெரிக்கா மனசுல வந்து போய், ஒருவேள அமெரிக்கா 2 பிளான் பண்ணும். ஒண்ணு என்ன அப்டின்னா, இந்த ஆயில் பணம் சீனாவுக்குலருந்து ஈரானுக்கு போகாம தடுக்கிறக்கு சீனாவையே மிதிப்போம் அப்படின்னு மிதிக்கலாம். பேக்கப் குடுக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு கூடுதலான தலைவலிய உருவாக்கலாம் அப்படின்னு நெனைக்கலாம். இதுல ரஷ்யாவுக்கு கூடுதலான தலைவலி அப்படின்ட்டு ஐரோப்பாவ தூக்கி யுத்தத்துக்குள்ள வீசிறலாம். ஈரானுக்கு கூப்ட்டப்ப வரமாட்டேன்னல்ல அப்படின்னு அமெரிக்கா முழு சகுனித்தனத்த இறங்கி காட்டலாம். எப்ப காட்டலாம்? அதிபர் ட்ரம்புக்கு அடுத்து யார் வரார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. பொதுவாவே அமெரிக்க அதிபர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. ஆனா உள்ளூர்ல கிடையாது. அதாவது உள்ளூர் அரசியல்ல சொன்னத செஞ்சுருவாய்ங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் அறிக்கை, அது தேர்தலுக்கான அறிக்கை அப்படின்னு வசனம்லாம் பேசாம செஞ்சு தொலைச்சுருவாங்க. ஆனா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது சொல்றது ஒண்ணா இருக்கும். அதாவது நான் சாஃப்ட்டா போப்போறேன் அப்படின்ட்டு ஹார்டா போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய யுத்தத்த நிறுத்துறேன் அப்படின்னு உலகம் பூரா யுத்தத்த ஆரம்பிச்சு வச்சுருவாய்ங்க. அதனால அடுத்து ஜேடி வான்ஸ் வரலாம் அப்படின்னா, ஜேடி வான்ஸ் தங்கமானவராச்சே! ஈரான்ல ஒரு சாஃப்ட் டோன் தானே எடுக்குறாரு அப்படின்னு இப்ப சொல்லலாம். அதிபரா வந்த பாடு சொல்ற மாரி நடந்துக்குவாரா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி. அதிபரா வந்ததுக்கு அப்புறம் அவரும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ குடுக்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு கால்குலேஷன்ல தூக்கி போட்டு, ரஷ்யா தன் பங்குக்கு உஷாராயி அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். அப்ப இம்புட்டு நேரம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரஷ்யாவ பொறுத்தவரையும் ரொமேனியாவுக்குள்ள ஆளில்லா விமானத்த தலைவருங்க அனுப்பிச்சாய்ங்க. எதுக்குடா அனுப்பிச்சீங்க அப்படின்னு இப்ப வரையும் அவர்கள் சொல்லல. பதிலுக்கு இப்ப அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாரி ஆயிப்போச்சா? இல்ல உண்மையிலேயே சம்பவத்த ரஷ்யா பண்ணுச்சான்னு தெரியல. ஜெர்மனியோட ஏர்போர்ட் பரபரப்பாயிருச்சு. ஆத்தாடி ஒரு ஆளில்லா விமானம் வருது அப்படின்னு சொல்லி அம்புட்டையும் கேன்சல் பண்ணு, வந்த ஃப்ளைட் எல்லாம் திசை திருப்பு அப்படின்ட்டாய்ங்க. ஆனா ஆளில்லா விமானமே இல்ல. அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டு எந்த ஒரு ஃபுட்டேஜும் வரல. ஆனா, ஆளில்லா விமானம் ஒரு ஃபுட்டேஜ் மாரி காட்டுறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் பார்த்தார்கள், இல்ல ஏதோ பதட்டத்துல உளறிட்டார்களா? ஒண்ணும் புரியல. ஆனா, ஜெர்மனி பரபரப்பாயிருச்சு. ரஷ்யா நம்மள அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஓரளவு பயந்துட்டாருங்க. காரணம், ஏற்கனவே ரொமேனியாக்குள்ள ஆளில்லா விமானம் போயிருச்சு. இப்ப ஜெர்மனுக்குள்ளேயும் ஆளில்லா விமானம் வந்துருச்சு அப்படின்னு கூடுதலான பரபரப்பா இருக்கு. இத பத்தி ரஷ்யா அஃபிஷியலா எதுவுமே சொல்றதில்ல. ஜெர்மனி அது ரஷ்யா அப்படின்னு குற்றஞ்சாட்டல. ஆனா அரச புரசலா பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. பதட்டத்தோட ஒரு உச்சத்துல இருக்காய்ங்க. நம்ம பாட்டு எதையாச்சும் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு ஜெர்மனி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரான்சும், நார்வேயும் சேர்ந்து அணு ஆயுத சம்பந்தப்பட்ட டீல்கள். அதாவது பிரான்ஸோட அணு ஆயுதம் நார்வேக்குள்ள போய் உட்கார்ந்துக்கும். ரஷ்யா சொல்லிருச்சு, அப்படி ஏதாச்சும் நடந்து அணு ஆயுதம் உன் நிலத்துக்குள்ள அந்த நுழையிற காலகட்டம் அப்படிங்கிறது, உன் நிலம் அணு ஆயுதத்தால தாக்கப்படும்டா அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாருங்க. இந்த 3 இடங்கள்லயும் ஒரே நேரத்துல ரஷ்யா ஆக்டிவேட் பண்ணுது. அப்படி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலகட்டத்துல, அதாவது ஆக்ரோஷமா கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறார்கள். அவன் பொசிஷனே எடுக்கல சார் அப்படின்னா, அவன் எடுத்து நான் எடுக்கட்டதா, அதுக்கு முன்னாடியே நான் சம்பவம் பண்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி நண்பன் ரஷ்யா செய்ய, இது பத்தாது அப்படின்னா அடுத்த கட்டமா அமெரிக்கா எங்க போய் நிக்கும்? அடுத்த கட்டமா ஆப்கான் வழியா தலைவலிகள கூட்டுறக்கு வாய்ப்பு இருக்கு.
அந்த பகுதியிலயுமே அமெரிக்க அரசியல் அப்படிங்கிறது மல்டிபிள் மைலேஜ நோக்கி போயிருவார்கள். எப்படி இந்த பக்கம் ஐரோப்பாவ தள்ளி விடுறது மூலியமா, ரஷ்யாவுக்கு கூடுதலான தலைவலி. அதே சமயம் ஐரோப்பா ஈரானுக்கு கூப்பிட்டப்ப வரமாட்டேன்ட்டல்ல அப்படின்னு 2 மைலேஜ் எடுக்கிறார்களோ, இந்த பக்கம் ஆப்கான தட்டும்போது, ஆப்கானியர்கள்ல அங்க உள்ள தாலிபான்களுக்கு எதிரா அங்க உள்ள லோக்கல் தீவிரவாத அமைப்புகள் இருக்கார்கள். அவர்களும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, தாலிபான் சட்ட திட்டங்கள்லாம் பத்தாது. இத விட ஸ்ட்ராங்கான சட்டத்தோட நாங்க ஆள்வோம் அப்படின்னு நாள்ல இருந்து குதிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கை. அவர்கள் தாலிபான்கள சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, முடியாதுங்கிறது எதார்த்தமான உண்மை. ஆனா அங்கேயும் இங்கேயும் குண்டு வச்சு தலைவலிய கூட்டிக்கிட்டே இருக்க முடியும். அந்த பயலுகள அமெரிக்கா கையில எடுத்துச்சு அப்படின்னா, தாலிபான்களுக்கு பெரிய தலைவலிய குடுத்துற முடியும். ஏன்டா ஒரு ஏர் பேஸ் கேட்டா குடுக்க மாட்டேன் நான் சொல்றேன் அப்படின்னு தாலிபான்களுக்கு தலைவலிய குடுக்கலாம். அதே சமயம், இப்ப அங்க உள்ள அமைப்புகள கையில எடுக்கும்போது, ரஷ்யாவோட பார்டர்ல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நாடுகள், சான் நாடுகள பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்ணலாம். டிஸ்டர்ப் பண்ணி அங்கேயும் கலவரத்த கொண்டு வரலாம். இது ரஷ்யாவுக்கும் தலைவலி, தாலிபான்களுக்கும் தலைவலி, அமெரிக்காவுக்கு டபுள் மைலேஜ். இத நோக்கி அமெரிக்கா போலாம் அப்படிங்கிறனால, சட்டுன்னு தாலிபான்கள கூப்பிட்டு ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டாய்ங்க. "சார் நீங்க தான் படையெடுத்தீங்க ஆப்கான் மேல" அப்படின்னா, "அதெல்லாம் பழைய கதையெல்லாம் பேசி புண்ணியம் இல்ல. இப்போதைக்கு உலகத்தோட ஒரே பாதுகாவலர், ஒரே பெரிய நாடு ரஷ்யா தான் தெரியுமா?" அப்படின்னு தாலிபான் ஒத்த ஸ்டேட்மெண்ட்ட விட்டு ஓடி போய் தலைநகர் மாஸ்கோல உட்காந்து கையெழுத்து போட்டுட்டாய்ங்க. என்ன அப்படின்னா, ராணுவம் சார்ந்த கையெழுத்து, பாதுகாப்பு ஒத்துழைப்பு அப்படின்னு ஏகப்பட்ட டீலு. சிம்பிளா ஆப்கானுக்குள்ள ரஷ்யாவோட ஃபுட் பிரிண்ட் அதிகமாக போகுது. அதே மாரி ரஷ்யாவோட பிரசன்ஸ் நல்லாவே இன்கிரீஸ் ஆகப் போகுது எங்க ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களுக்குள்ள. ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரையும் ஒரு ப்ராமிஸ் பண்ணதாக சொல்லப்படுது. எப்படி ரம்ஜான் கேடரோ இருந்தாரோ செச்சன்ய படைகளுக்கு, அதே மாதிரி தாலிபான் படைகளுக்கு இங்க உள்ள லீடர்கள் நீங்க பாட்டு இருந்துட்டு போங்க. அதுக்கு ஈக்குவலா தர முடியாது. அது வந்து அப்படியே எங்களோட நாடு. ஆனா அதுக்கு கொஞ்சமும் குறையாம நீங்களும் ஜம்முன்னு சுத்துற அளவுக்கு செய்ய முடியும். ஆனா அதுக்கு பதிலுக்கு நீங்க பெரிய அளவு படைகள் சப்போர்ட் பண்ணணும். பிராந்திய அரசியல்ல சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள மேற்கோள் காட்டி, டக்குனு ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டிருக்கார்கள். கைக்குள்ள எடுத்துட்டார்கள். இது அமெரிக்கா வரக்கூடிய ஒவ்வொரு கதவுகளையும் மூடுறார்கள். சில கதவுகள வெடி வச்சே தகர்த்துட்டாய்ங்க. உதாரணத்துக்கு ஆப்கான் கதவுகள மூடிட்டார்கள் அமெரிக்காவுக்கு. ஐரோப்பா கதவுகள வெடி வச்சே தகர்த்துட்டார்கள். அமெரிக்கா எல்லா நேரமும் பிஸியா இருக்கும். அதனால அமெரிக்கா இந்த திசைக்கு மட்டும் நீ பிஸியா இருக்கேன்னு கனவே கண்டுக்க. நேர்ல வந்துராத பார்த்துக்க அப்படிங்கிற மாரி ரஷ்யா சம்பவம் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.